குற்றங்கள் நிகழ்ந்தா கண்டுபிடிக்கவும் குற்றங்கள் நிகழாம தடுக்கவும் தான் போலீஸ் இருக்கு. ஆனா இப்போ ஒரு கேஸ்ல போலீஸ் மேலேயே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. வண்டியில கூட்டிட்டு போகும்போதே என் தம்பியை மிரட்டிருக்காங்க டிசி வச்சு. எங்க அப்பா தான் தப்பு செஞ்சாரு. இவன் எதுக்கு மிரட்டினாங்கன்னு தெரியல. இவன் மேலே கேஸ் போட்டுருன்னு மிரட்டிருக்காங்க. அதுல பயந்துட்டே இருந்தான். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, அங்கதான் போலீஸை அக்யூஸ் பண்ற சம்பவம் நடந்திருக்கு. போன 22ஆம் தேதி அருப்புக்கோட்டை காந்தி நகர்ல முன்னாள் விஏஓ பிருத்திவிராஜ் வீட்டில் 2,60,000 ரூபாய் திருடு போச்சு. சிசிடிவி காட்சிகளை வச்சு குறிஞ்சா குளத்தைச் சேர்ந்த மலர்வண்ணன் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவரோட வீட்டில் ரெய்டு நடத்தின போலீஸ் பீரோவில் மறைச்சி வச்சிருந்த 70,000 ரூபாய் பணத்தை சீஸ் பண்ணாங்க. மிச்ச பணம் எங்க இருக்குன்னு விசாரணை பண்ண போலீஸ் மலர்வண்ணனை அரெஸ்ட் பண்ணி மீதி தொகைக்காக மலர்வண்ணனோட மகன் கருணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதா ஃபேமிலி சொல்றாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயமா மலர்வண்ணனோட ஃபேமிலி சொல்றது என்னன்னா, வங்கி ஆபீசரா ஆகணும்னு நல்லா படிச்சு வாங்கின கிராஜுவேட் சர்டிபிகேட்டையும் பணத்துக்கு ஈடா போலீஸ் பிடுங்கிக்கிட்டு போனதா சொல்றாங்க. வீட்டெல்லாம் ஆராய்ஞ்சாங்க, பள்ளனூர்னாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு பக்கம், எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் என்னை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் மிரட்டினாங்க. லேடி இன்ஸ்பெக்டர் கழுத்து கையை வச்சு மிரட்டினாங்க. நீ தானே உங்கள் அப்பா குதிரைந்தியாக போனேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க சார். அதுக்கப்புறம் நான் இல்லைன்னு சொன்னேன். இன்ஸ்பெக்டர் லேடி என் மேலே கையை ஓங்கினாங்க. நான் அம்மான்னு கத்துனேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க சார். கேமராவோட ஃபுட்டேஜும், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட சர்டிஃபிகேட்ஸு, வண்டி, பைக்கு, அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட நகை சீட்டு, கொஞ்சம் வச்சிருந்த பணம், பால் கறந்த பணம், அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். அப்பா திருடன்னு தெரிஞ்சதால ஃபேமிலியோட பேரை மாற்ற கருணன் எடுத்த முயற்சிகள், வங்கி அதிகாரியா ஆகணும்னு அவருக்கு இருந்த கனவு, இது எல்லாமே இந்த திருட்டு சம்பவத்தாலையும் போலீஸ் எடுத்துட்டு போன சர்டிபிகேட்டாலையும் செதஞ்சு போனதால கருணன் மன உளைச்சல இருந்ததா சொல்றாங்க. இதனால விசாரணை முடிஞ்சு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு திரும்பின கருணன் அவமானம் தாங்க முடியாம உசுர மாச்சிக்கிட்டாராம். வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகும்போதே டிசி, என் தம்பியோட டிசி, வீட்டுல இந்த ஃபுட்டேஜ், எங்க வீட்டுல கேமரா இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. வண்டியில கூட்டிட்டு போகும்போதே என் தம்பியை மிரட்டிருக்காங்க டிசி வச்சு. எங்க அப்பா தான் தப்பு செஞ்சாரு. இவன் எதுக்கு மிரட்டினாங்கன்னு தெரியல. இவன் மேலே கேஸ் போட்டுருன்னு மிரட்டிருக்காங்க. அதுல பயந்துட்டே இருந்தான். அவனுக்கு அதுலலாம் எங்க அப்பா மேல விருப்பமே இல்ல, பேச மாட்டான். எங்க அப்பாவுக்கு சுகர், பிபி இருக்கு. அந்த மாத்திரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க டாக்டர் தானே எழுதி கொடுக்கணும். ஆனா என் தம்பியை மாத்திரை எடுத்து சொல்லி வீட்டுக்கு தனியா அனுப்பியிருக்காங்க அவங்க. என் தம்பி எங்க அம்மா கூட போறேன்னு சொன்னப்போவும் வேண்டாம் நீங்க இருங்கன்னு சொல்லி என் தம்பியை மட்டும் அனுப்பியிருக்காங்க. அவன் போனவன் வரலன்னு சொல்லி நான் தேடி போனப்ப என் தம்பி தூக்குல தொங்கிட்டு இருந்தான். 2,70,000 களவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி, சர்டிஃபிகேட்டு நான் தரமாட்டேன், பணம் நீ அந்த 70,000 வாங்கிட்டோம், மிச்சம் 2 லட்சத்தை நீ கொடுத்தா தான் உன் பைக்கு, உன் டிசி எல்லாமே தரும், இல்லைன்னா உன்னை கேஸ் போட்டு உள்ளே போட்டுரும்னு சொல்லி அவனை மிரட்டிருக்காங்க சார். அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேருந்து போய் அவன் அழுதுட்டு போகும்போது இவங்க மெனக்கிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதாவது இவங்க நானும் போகிறேன்னு இந்த பையனும் அந்த பையனையும் கூட அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லை வேணாம், நீ மட்டும் உட்காரு, நீ மட்டும் போயிட்டு அவன் மட்டும் போயிட்டு வரட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி அவனை தனியாக அவங்களாம் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க சார். இதில் எடப்பட்ட ஸ்டேஷனில் என்ன நினச்சிட்டு எங்களோட ஃபுட்டேஜ், அங்கே நடந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு அது வேணும்னு நாங்கள் ரொம்ப கோரிக்கையாக எதிர்பார்க்குறோம் சார். சம்பவத்தை பற்றி கர்ணனோட தாய் தேவி கலெக்டர் ஜெயசீலன் கிட்ட போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் மகனோட பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணு தலைமையில் விசாரணை நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல கர்ணன் கிட்ட விசாரணை நடத்தியது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தாய் தேவி கிட்ட காட்டியிருக்காங்க. உங்க மகனை எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக்கலன்னு இந்த காட்சிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால மகன் கர்ணனோட உடம்ப வாங்க தாய் தேவி சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் தங்களோட ஜீப்ல கூட்டிட்டு புறப்பட்டிருக்காங்க. அருப்புக்கோட்டையிலிருந்து விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போனப்போ பாலவனத்தம் ஏரியால அந்த விபரீதம் நடந்திருக்கு. போலீஸ் ஜீப்ல இருந்து விழுந்து கர்ணனோட தாய் இறந்துட்டதா போலீஸ் சொல்லியிருக்காங்க.
அந்த ஃபேமிலியில் அடுத்தடுத்து 2 உயிர்கள் பறிபோயிடுச்சு. நாங்க கூட்டிட்டு வரோம்னு சொன்னோம். அங்க ஒரு லேடி போலீஸும் ஜென்ஸ் போலீஸும் தான் இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வாங்கன்னு சொல்லி எங்க அம்மா கையை பிடிச்சி கார்ல உட்கார வச்சு எங்க அம்மா முடியாதுன்னு சொல்லியும் கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்க. எங்க பின்னாடி தான் வரேன்னு சொன்னவங்க எங்களுக்கு முன்னாடி காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டாங்க. போன வழியில லேடி போலீஸ் வந்து எங்கேயும் நிப்பாட்டி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காரை 3 வாட்டி காரை டோரை திறந்து மூட சொல்லியிருக்காங்க. அந்த கார் லாக் வந்து டிரைவரோட அதுதாமே, உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இருக்குமா? அது அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவில் எப்படி டோரை திறக்க முடியும்? இதுல வந்து எனக்கு போலீஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா ஃபுட்டேஜ் ஒரு நாள் முழுக்க என்னால சைன் போட முடியாது சொன்னதுனாலவோ என்னமோ நடந்திருக்கு. அதனால தான் எங்க அம்மாவை என்னமோ இவங்க தான் என்னமோ பண்ணிட்டாங்க. தேவி மரணம் தொடர்பா மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு ஆர்டர் போட்டாரு விருதுநகர் எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லா. அருப்புக்கோட்டை மேஜிஸ்ட்ரேட் முத்து இசக்கி விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போய் தேவியோட ஃபேமிலி கிட்ட விசாரிச்சாரு. எல்லா தரப்புலையும் விசாரிப்போம், யார் மேல தப்பு இருந்தாலும் முறையா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாரு. மேஜிஸ்ட்ரேட்டோட உறுதியை ஏத்துக்கிட்ட ஃபேமிலி கருணன், தேவி இந்த 2 பேரோட உடல்களையும் வாங்கிக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. ஒரு திருட்டு கேஸ்ல பணத்தை பறிமுதல் பண்றதுக்காக சம்பந்தப்பட்டவரோட ஃபேமிலி கிட்ட போலீஸ் எப்படி நடந்துக்கணும்னு கேள்வி எழுந்தது. திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்ய படிப்பு சார்ந்த சர்டிபிகேட்டுகளை எடுத்துட்டு போனதுல தொடங்கி கர்ணனோட ஃபேமிலியோட குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா நீண்டுகிட்டே போகுது. இந்த கேஸை பத்தி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் கிட்ட கேட்டோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற டிகே பாசு வழக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்களா, அதில் சொல்லியிருக்கிற முக்கியமான கைட்லைன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அது தெரியல. ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷனில் ஜிடின்னு சொல்லுவாங்க, அந்த ஜிடி என்ட்ரியை வந்து அவங்க முதல்ல செஞ்சுருக்கிறாங்களா, அவற்றிருந்து சர்டிஃபிகேட்ஸை வந்து சீஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டி என்ன, சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகிறதுக்கான நெசசிட்டி என்ன. நான் ஒரு படித்த பையன் ஒரு அமௌண்ட் இன்வால்வ்டான ஒரு கேஸில் போய் அவருடைய டிசி மார்க் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கான நெசசிட்டி கிடையாது. அதை ஏன் சீஸ் பண்ணாங்கன்னு அது தெரியல. அது வந்து ஒரு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அப்போ ஒருவேளை அவங்க சீஸ் பண்ணி கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ் தவிர அதை இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி அவங்க மதரை, கரெக்ட் தானே, அவங்க மதரை வந்து அவங்க போலீஸ் ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு விமனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான நெசசிட்டி என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் நிறையா வந்து அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இருக்குது. விவகாரம் தொடர்பா விருதுநகர் எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லா கிட்ட கேட்டப்போ மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதா பதில் சொல்லியிருக்காரு.